எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. குறிப்பாக டெலகிராம் சேனலில் ரெஸ்ல்மேனியா, ரா, ஸ்மாக்டவுன் எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே செத் ராலின்ஸ் ஒரு பயங்கர செலப்ரேஷனோட ரிங்குக்குள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரா ஸ்மாக்டவுனெல்லாம் எனக்கு பிரித்து பார்க்க தெரியாது, வெல்கம் டு ஃப்ரைடே நைட் ராலின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட அந்த இடத்துல அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, சிஎம் பங்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல செத் ராலின்ஸ், நீங்கள் எல்லாரும் சிஎம் பங்கோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கீங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன் கடந்த 10 வருஷமா சிஎம் பங்க் அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்க. நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் கத்தி அவனை கூப்பிட்டதுனால தான் அவன் டபிள்யூக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடையவே கிடையாது. டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அவன் டபிள்யூக்கு வந்தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உங்களுக்காக சிஎம் பங்க் வரல. சிஎம் பங்க் வந்ததுக்கு காரணம் டபிள்யூ திரும்பவும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அந்த காசை வாங்கிட்டு தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி செத் ராலின்ஸ் அந்த இடத்துல சிஎம் பங்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. குறிப்பாக அந்த இடத்துல சிஎம் பங்குக்கும் எனக்கும் இருக்கிற ரைவல்ரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுது. குறிப்பாக 12 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் பங்க் அண்ட் பால் ஹெய்மன் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி டீன் ஆம்ப்ரோஸோட பேரை மென்ஷன் பண்ணி என்னோட சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கூப்பிட்டு வந்தாங்க, ஷீல்டாக கூப்பிட்டு வந்தாங்க. இதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ ஷீல்டாக உள்ளே வந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பெனிக்காக ஸோ அந்த ஷீல்டுக்காக நான் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய விஷயம் நான் பண்ணாலும் பேக் ஸ்டேஜ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் சரி ரோமன் ரிங்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்டாக காமிப்பாங்க. ஸோ அவனை மட்டுமே காமிப்பாங்க. ஸோ அவன் தான் நெக்ஸ்ட் ஜான்சினா, அவன் தான் நெக்ஸ்ட் டபிள்யூஏ கட்டி ஆள போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்காக இருக்கட்டும், அவங்க 2 பேருமே அவங்க 2 பேரை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியோ இந்த கம்பெனியை பற்றியோ யோசிச்சதே கிடையாது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் டபிள்யூ விட்டு போகும்போது உங்களை பற்றி நினச்சிருந்தா அவன் இங்கே இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை பற்றிலாம் நினைக்காம தன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ விட்டு போனான். அதே மாதிரி தான் ரோமன் ரிங்ஸும் ஸோ ஓடிசி ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றிலாம் யோசிக்காமல் தன்னோட வளர்ச்சி தனக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டும்தான் ரோமன் ரிங்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே டபிள்யூக்கு லாயலாக தான் இருந்திருக்கேன். நான் எப்பவுமே இந்த கம்பெனிக்காகவும் இந்த டபிள்யூக்காகவும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயமும் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குறிப்பாக சிஎம் பங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் திரும்பவும் டபிள்யூக்கு வந்துட்டான். நீங்கள் எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறீங்க. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப டபிள்யூக்கு வந்தது உங்களுக்காக கிடையாது, இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல ரோமன் ரிங்ஸை பற்றியும் பேசுகிறாரு. ரோமன் ரிங்ஸை பற்றி சொல்லலாம், ரோமன் ரிங்ஸ் ஓடிசி அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக சொல்லலாம். ரோமன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வருவான். ஸோ லிமிட்டடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேட்ச் பண்ணுவான், லிமிட்டடாக தான் அவன் அப்பீரன்ஸே கொடுப்பான். ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி செத் ராலின்ஸ், நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டபிள்யூக்கு வந்து ஸோ இந்த டபிள்யூக்காக நான் என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக போன வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால் முட்டி உடஞ்சி ஒரு நூல் இலையில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ல்மேனியாவுக்கு வந்து ஃபைட் பண்ணேன். அதே சமயம் என்னோட ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தார்.
அந்த சமயத்துலேயும் நான் ரெசில்மேனியாவுக்கு வந்தேன். ரெசில்மேனியாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை தோக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்னேன். ஸோ இப்போவும் சொல்கிறேன், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெஸ்ட்டு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க 2 பேரை விடையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெஸ்ட்டு. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரெசில்மேனியா மேட்சை பொறுத்த வரைக்கும் அது கிரேட்டஸ்ட் மேட்சாக இருக்க போது. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உறுதி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஸ்மாக்டவுனோட ஸ்டார்டிங் செக்மெண்ட்டே சும்மா தரமாக இருந்துச்சு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே தி ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயல் நடக்குது. ஸோ இந்த பேட்டில் ராயலை பொறுத்த வரைக்கும் நிறைய ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. குறிப்பாக ரே ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராரு, கார்மெல் ஹேஸ் வராரு, ஸோ ஆர்ட்ருத், மிஸ்ஸு, கெரியன் கிராஸ், ஓட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள்லேருந்து, க்ரீட் பிரதர்ஸ்லேருந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தவங்க எலிமினேட் பண்ணி ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் அந்த லுச்சா லிப்ரேல இருக்க எல்லா ரெஸ்லரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவாங்க. இந்த பேட்டில் ராயலில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஷின்ஸ்கி நாகமோரா, ஆண்ட்ராடே, கார்மெல் ஹேஸ், ரே ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க. ஸோ இதில் ஷின்ஸ்கி நாகமோரா எலிமினேட் ஆக ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல் கிராண்டோ அமெரிக்கானோ ஸோ அந்த ரெஸ்லர் உள்ள வந்து ரே ஃபீனிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுவார். உடனே அந்த இடத்துல ஆண்ட்ரேடேவும் ஸோ கார்மெல் ஹேஸும் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கார்மெல் ஹேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராடேவை எலிமினேட் பண்ணி ஃபைனலி இந்த வருஷம் ஆண்ட்ரே தி ஜெயண்ட் மெமோரியல் பேட்டில் ராயலை வந்து பார்த்தீங்கன்னா கார்மெல் ஹேஸ் தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜில் சார்லட் ஃப்ளேயர் தன்னோட மேட்சை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விவ் பேரட் ஒரு சில கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களோட ரெசில்மேனியா மொமெண்டம் பற்றி அவங்க பேசுகிறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. ரியா ரிப்ளி உள்ளே வந்த உடனே ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்க போகிற ஸோ அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பற்றி பேசுகிறாங்க. நான் 6 வருஷம் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்கேன். ஸோ எல்லா வருஷமும் ஒன்று சாம்பியனாக இருப்பேன், இல்லை சாம்பியன் வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போவேன். ஸோ இந்த முறை ரெசில்மேனியாவுக்கு முன்னாடியே என்னோட சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சொல்கிறேன், ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பியனை திரும்பவும் ஜெயிச்சுட்டு சாம்பியனாக தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல இயோ ஸ்காய் வருவாங்க. உடனே பியாங்கா பிளேரா வருவாங்க. ஸோ பியாங்கா பிளேரா, இயோ ஸ்காய் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நயோமி உள்ளே வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீ என்கிட்ட பேசிட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஸ்மாக் டவுனுக்கு வர அப்படின்ற மாதிரி நயோமியும் பியாங்கா பிளேராவும் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா கிட்ட நயோமி ஒரு சில கேள்வி கேட்பாங்க. நீ ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்வி கேட்க அந்த இடத்துல ஜேட் கார்கில் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனையாகி அவங்க எல்லாரும் பயங்கரமாக அடிச்சுக்கிற மாதிரி ஃபைனலி இயோ ஸ்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சைடில் அந்த ரோப் மேலே ஏறி மேலே விழுந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஒரே செக்மெண்ட்டில் 2 மேட்சுக்கான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் மோட்டர் சிட்டி மிஷின் கனுக்கான ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான மேட்சாக இருந்துச்சு. ஸோ மோட்டர் சிட்டி மிஷின் கன்னாக இருக்கட்டும், அதே மாதிரி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், இந்த 2 டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. அந்த இடத்துல இந்த மேட்சுக்குள்ள DIY டீம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து அவங்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அடிக்க இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியனை தூக்கிட்டு DIY டீம் பேக் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் பயங்கர கோவத்தோட ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸோ லாஸ் வேகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசில்மேனியாக்கான பயங்கரமான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. ஆனால் லாஸ் வேகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனுக்கு இப்போ வரைக்கும் மேட்ச் இல்லவே இல்லை. ஸோ என்னோட அப்பா கிரேட்டஸ்ட் ரெசில்மேனியா மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இந்த WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். ஸோ எனக்கு இந்த வருஷம் 20வது ரெசில்மேனியா எனக்கு மேட்ச் வேணும். ஸோ நான் இப்போ சொல்கிறேன், ரெஸ்லிங் கியர்லாம் போட்டுட்டு நான் ரெஸ்லிங் ரிங்குக்குள்ளே வந்து நிற்பேன் ரெசில்மேனியாவில். அப்போ லாக்கர் ரூமில் இருக்க யார் வேணாலும் வந்து என் கூட மோதலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ராண்டி ஆர்டன் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி ஒன்று விட்டுட்டு போகிறாரு. குறிப்பாக ரெசில்மேனியாவில் ராண்டி ஆர்டன் ரிங்குக்குள்ளே வந்து நிற்பாரு. அப்போ யார் வேணாலும் வந்து என் கூட மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜலினா வீகா வர்சஸ் செல்சி கிரீனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஒரு 6 women டேக் மேட்சாக நடக்கிறதா இருந்துச்சு. இந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நிக் ஆல்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபைனலி ஜலினா வீகா
செல்சி கிரீனை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் செலினா வீகா தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல LA Knight உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே பிளட் லைன் டீமை பற்றி பேசுகிறாரு. சோலோ சுகாவை வெல்கம் பண்ணுறாரு. அதே இடத்துல சோலோ சுகாவா வர்சஸ் LA Knightக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல மேட்சாக போகுது. ஒரு கட்டத்தில் இந்த மேட்சுக்குள்ள ஜேக்கப் ஃபார்டோ உள்ளே வந்து LA Knight அடிக்க அந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிய உடனே பிரான் ஸ்ட்ரோமன் உள்ளே வந்து LA Knight சேவ் பண்ண அதே இடத்துல வந்து உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸ் உள்ளே வருவார். உள்ளே வந்து இப்போவே இந்த ரெண்டு டீமுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உடனே அதே இடத்துல அந்த டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச், ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா LA Knight சோலோ சுகாவை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா LA Knight அண்ட் பிரான் ஸ்ட்ரோமன் தான் வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட LA Knightடும் ஸோ ஜேக்கப் ஃபார்டோவும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிற மாதிரி அவங்களோட ரெசில்மேனியா மேட்சுக்கு ஒரு பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ, ரே ஃபீனிக்ஸ், டிராகன் லீ வர்சஸ் கிரீட் பிரதர்ஸ் அண்ட் சாட் கேபிளுக்கான ஒரு 6-man டாக் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் பிரதர் அண்ட் சாட் கேபிளை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி ரே மிஸ்டீரியோ, டிராகன் லீ அண்ட் ரே ஃபீனிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. உடனே இன்னைக்கு ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் நடக்குது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்து அவர் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஜான்சினாவோட தீம் மியூசிக் வருது. ஜான்சினா டைரெக்டாக உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஜான்சினா இன்னைக்காவது ஸ்கோர் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது எப்பவும் போல முன்ன கட் பண்ண அதே ப்ரோமோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா நான் 20 வருஷம் ரெசல்மேனியா கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. இந்த வருஷம் நான் பண்ண போகிற ரெசல்மேனியா மேட்ச் தான் கடைசி ரெசல்மேனியா மேட்ச். இதுக்கப்புறம் நான் ரெசல்மேனியாவில் ஃபைட் பண்ண மாட்டேன். நான் மற்றவங்கள மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒன் மோர் மேட்ச், திரும்பவும் ஒரே ஒரு மேட்ச், லாஸ்ட் ஒன் டைம் அப்படின்ற மாதிரிலாம் மேட்ச் பண்ண மாட்டேன். நான் பண்ண போகிற கடைசி ரெசல்மேனியா மேட்ச் இதுதான். ஸோ அதனால இந்த மேட்ச்சில் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஜான்சினா சொல்ல உடனே ஃபேன்ஸுங்க பயங்கரமாக கலாய்க்க ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸுங்களை வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாரு. ஸோ இங்கே பார்த்தியா ஃபேன்ஸுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் ஜான்சினா கிட்ட கேட்க நீ ஏன் கூட சண்டை போட போறியா, இல்லை அவங்க ஏன் கூட சண்டை போட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ எப்பவும் போல் அவங்க மாறி மாறி என்ன பேசுவாங்களோ அதையே தான் பேசிக்கிறாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சுக்கு ஹைப் ஏற்றுவாங்கன்னு பார்த்தா அந்த மேட்ச் இன்னமும் மொக்கையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி ஜான்சினா ஏதாச்சும் பண்ணுவார், பயங்கரமாக அடிப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணாங்களோ அதே ப்ரோமோ செக்மெண்ட் தான் பண்ணுறாங்க. நான் ஜெயிக்க போகிறேன், நான் ஜெயிச்சா நீ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE விட்டு போயிடணும், இதுக்கப்புறம் ரெசல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோடி சொல்ல ஜான்சினா என்னோட கடைசி ரெசல்மேனியா மேட்ச் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபைனலி ஜான்சினா சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட கண்ணில் குத்திட்டு அவருக்கு ஏஏ போடலாம் அப்படின்னு தூக்குறாரு. உடனே கோடி ரோட்ஸ் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக இறங்கி ஜான்சினாவை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி அவரோட ஃபினிஷரை ஜான்சினாவுக்கு போட்டு அவர் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3-4 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் ஜான்சினாவை கோடி ரோட்ஸ் ஓவர்டேக் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கிரியேட் பண்ணுறாரு. ஒரு ஹீலாக மாறுறதுக்கு அர்த்தமே கிடையாது. இதுக்கு ஏன் ஜான்சினாவை ஹீலாக மாற்றினாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் இந்த மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டே இருக்காங்களே தவிர இந்த மேட்சுக்கான ஹைப்பை ஏற்றலை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். சுத்தமாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுவும் கண்டிப்பாக கடைசியாக நடந்த இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஸோ ரெசல்மேனியாவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ ரெசல்மேனியாவில் ஜான்சினா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் எப்படி போகும், அந்த மேட்சுக்கு எதிர்பார்க்குறதா அப்படின்ட்டு தெரியாமல் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.